அடிமட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மிகவும் பெரிய பங்கு வகிக்கலாம். உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிலை இவ்வாறு இருக்கிற பொழுது இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிற தேர்தல், இந்த விகிதாசார முறையிலான தேர்தலின் அடிப்படையிலே கிடைத்திருக்கின்ற பெறுபேறுகள் இந்த சூழலில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்துகின்றது, அதனுடைய போக்கு எவ்வாறான? அரசாங்கங்கள் போல ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள், வெளிநாட்டு விவகாரங்கள், தேசிய மட்டத்தில் பல்வேறு வகையான நிலைப்பாடுகள் போன்றவை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இல்லை. இதற்கு முதல் இருந்த தேர்தல் முறை வட்டார அடிப்படையில் இல்லை. அந்த குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்றம் முழுமையாக ஆக்களை தெரிவு செய்தது. அப்போ அதில் ஒரு குறை சொன்னார்கள். ரெண்டாவது, விகிதாசாரத்தில் ஒரு 40% ஆக்கள் தெரிவு செய்யப்படுறார்கள். அதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. யாழ்ப்பாண மாநகர 45 என்றால் சில சமயம் 47, 48 பெறலாம். இந்த வேலணக்கு பெறலாம். வடகிழக்கு இணைந்த அதி உயர்வான அதிகார பரவலுடன் ஒரு கட்டமைப்பு தர வேணும். தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சமகளம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாங்கள் கலையகத்துக்கு அழைத்திருப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், அரசியல் சமூக செயற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி பல்வேறுபட்ட இந்த பிரதேசம் சார்ந்த ஆய்வுகளிலே முன்னிலைப்பட்டு இந்த மக்களுடைய தேவைகள், மக்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை இனங்கண்டு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுடைய வாக்கு நிலையிலே முன்னிலை பெற்றிருந்தாலும் கூட ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மையோடு அதை ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை காணப்படவில்லை பெரும்பாலான சபைகளில். அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது மக்கள் பிரதிநிதிகளான இந்த சபைகள் ஆளப்பட இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த மக்களுக்கு எவ்வகையிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை ஒரு ஆய்வு ரீதியாக, உங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லும். உள்ளூராட்சி மன்றங்கள் அதாவது அடிப்படை ஜனநாயகத்தை பிரதிபலிக்கிறது. அன்றாட தேவைகள் பலவற்றை உள்ளூராட்சி மன்றமே மக்களுக்கு கொடுக்கிறது. உதாரணமாக சந்தை, பாலர் பாடசாலைகள், சிறிய நூலகங்கள், பொழுதுபோக்கு மைதானங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நோய் தடுப்பு போன்றவை, கழிவு முகாமைத்துவம் போன்றவற்றில் அவர்களுடைய சேவை மிகவும் முக்கியமானது. இதுக்கு அப்பால் அந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்கள் அந்தந்த வட்டாரங்கள்லேயோ அல்ல அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய பல்வேறு வகையான அபிவிருத்திகளை அவர்கள் முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கலாம். அவர்கள் செய்யலாம், அல்ல அவர்கள் அந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பதன் மூலம் அவர்களுக்கு மேலே இருக்கிற பாராளுமன்ற பிரதிநிதிகள், அமைச்சர்கள் போன்றவர்கள் முன்னெடுக்கலாம். ஆனபடியால் அவர்கள் அந்த அடிமட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மிகவும் பெரிய பங்கு வகிக்கலாம். அது மாத்திரமில்லை, மக்கள் மத்தியில் சமாதானம், மற்றது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு அமைதியான சூழல் போன்றவற்றை உருவாக்குவதில் அவர்கள் பெரிய பங்கு வகிக்கலாம். ஏனென்றால் உதாரணமாக 2 வகையான அடிப்படை தேவைகள் வேணும். ஒன்று, வாழ்வதற்கான ஆதாரங்கள் அவர்கள் உருவாக்கி கொடுக்கலாம். வாழும் சூழலை மகிழ்ச்சிகரமாக மாற்றித்தரலாம். 2 முக்கியமான பணிகள் அவர்களுக்கு சட்டம் அந்த அதிகாரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களிலே நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தளவிலே சபைகளாக இயங்குகின்ற பொழுது, குறிப்பாக மக்கள் பிரதிநிதிகளுடைய இயக்கம் வருகிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர்
அவர்களுடைய அந்த கட்சி மோதல்களும் தனிப்பட்ட கருத்து மோதல்களும் மேலோங்கி இருந்ததை தவிர அந்த சபைகளை வினைத்திறனாக கொண்டு செல்லவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்குது, ஆனால் இருக்க வேணுமென்று வருங்காலத்தில் இருக்க வேணுமென்று இல்லை. உதாரணமாக அரசாங்கங்கள் போல ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள், வெளிநாட்டு விவகாரங்கள், தேசிய மட்டத்தில் பல்வேறு வகையான நிலைப்பாடுகள் போன்றவை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இல்லை. உள்ளூராட்சி மன்றங்களுடைய அடிப்படை தேவை அந்த பிரதேசத்தை வாழ்வதற்கான, மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. பாதுகாப்பான சுகாதாரம், கல்வி கூட இவர்களிடம் கொடுக்க இல்லை. இப்போ கல்வி இவர்களுடைய அதிகாரம் இல்லாமல் இருந்தாலும் பாடசாலை கல்வியில் இவர்கள் கரிசனை செலுத்தி அந்தந்த அந்த வலய கல்வி, கோட்டக்கல்வி அவர்களிடம் இவர்கள் முறையிடுவதன் மூலம் அவர்கள் திருத்தமாக செய்யலாம். அதே மாதிரி முன்பள்ளி இவர்களிடம் இருக்குது சிலவற்றை. மற்றது மருத்துவத்துறையில் கூட ஆயுர்வேதம், சுதேச வைத்தியம் இவர்களுடைய செயற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் அலோபதி, ஆங்கில வைத்தியம் மத்திய அரசாங்கத்திடமும் மாகாண சபையிடம் தான் இருக்கிறது. ஆனாலும் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் அவருக்கு நிறைந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவர் சபைகளில், பொது வெளிகளில் அவர் பலமாக தனது கருத்தை முன்வைக்கிறதுக்கு மக்களால் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அதிகாரங்கள் சட்டப்படி இருக்கோ இல்லையோ என்றதிலும் பார்க்க ஒரு நல்ல செயற்பாட்டாளராகவும் மற்றது மக்கள் மேல் நிறைந்த கரிசனை உடையவராக இருந்தால் அவரால் பல பணிகள் செய்யலாம். உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிலை இவ்வாறு இருக்கிற பொழுது இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிற தேர்தல், இந்த விகிதாசார முறையிலான தேர்தலின் அடிப்படையிலே கிடைத்திருக்கின்ற பெறுபேறுகள் இந்த சூழலில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்துகின்றது, அதனுடைய போக்கு எவ்வாறு அமைந்திருக்கும்? இதில் ரெண்டு வகையாக நாங்கள் பார்க்கணும். முதலாவது, இந்த தேர்தல் மிக மிக சிறந்த ஒரு கட்டமைப்பை கொண்டது. முதலாவது வட்டார அடிப்படையும் இருக்குது. இதற்கு முதலிருந்த தேர்தல் முறை வட்டார அடிப்படையில் இல்லை. அந்த குறிப்பிட்ட உள்ளூராட்சி மன்றம் முழுமையாக ஆக்களை தெரிவு செய்தது. அப்போ அதில் ஒரு குறை சொன்னார்கள், யார் ஒருவராவது வகை கூறுறதுக்கு இல்லை, இது என்னுடைய தொகுதி, என்னுடைய இது இல்லை, வேறு யாற்றையும் அவர் கேளுங்கள், இவர்கிட்ட கேளுங்கள். இப்போ அதை தவிர்ப்பதற்காக இந்த வட்டாரம் உருவாக்கப்பட்டது. அப்போ வட்டாரத்தில் இருக்கிறவர், வட்டாரத்தில் வேண்டவர் வகை கூறுற இருக்குது. அவர் இது என்னுடைய தொகுதி, இதில் நான் இன்னென்னு செய்தனா, நீங்கள் இன்னென்னு செய்ய வேணும்னு மக்கள் கேட்கலாம். ரெண்டாவது, வீதாசாரத்தில் ஒரு 40 வீதமான ஆட்கள் தெரிவு செய்யப்படுறார்கள். அதில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அந்த அந்த உள்ளூராட்சி மன்றத்தின் முழுமையாக கல்வியில், திண்ம கழிவு அகற்றலில், மகளிரில், பிள்ளைகளுடைய கல்வியில், பொது போக்குவரத்தில், சந்தைகளில் துறைபோகிகள், அந்த கற்பனையில் நாங்கள் துறைபோகிகள் அங்கே இருந்து அவர்கள் அந்த நகரத்தை முழுமையாக பார்த்து பணிகள் செய்யலாம் வீதாசாரப்படி. அடுத்தது மூன்றாவதாக, இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் பாராளுமன்றத்திலேயோ மாகாண சபையில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் 25% பிரதிநிதிகள் பெண்களாக இருக்க வேண்டும் என்று. அப்போ அதுவும் இருக்குது. அதை விட இப்போ இருக்கிற அடுத்த சீர்திருத்தத்தின் காரணம் இளைஞர்களும் அங்கு பங்கு கொள்ள வேணும். அப்போ 4 வகையான வட்டாரம் இருக்கிறது. வீதாசாரத்தில் துறைபோகிகள் கட்சிகளால் நியமிக்கப்பட்டிருக்க வேணும். அவர்கள் அப்படி நியமிக்கப்படாதவர்களும் அந்தந்த ஒரு பொது பரப்புக்கள் சிலவற்றை தெரிந்து அதுக்கு பேச்சாளராக இருக்க வேணும். பெண்கள் 51% இருக்கிற பெண்கள், அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு 100 ஆணுக்கு 112 பெண்கள் இருக்கிறார்கள். அப்போ மிக உயர்வு. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் 2 முக்கியமான விடயங்கள், கூடுதலான பெண்கள் இருக்கிறார்கள், கூடுதலான வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் சிறப்பாக செயற்பட வேண்டும். ஏன்னா பெண்களுடைய
பாதுகாப்பும் அவர்களுடைய நலன்களும் முதியோர் நலன்களும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு அடுத்தது இளைஞர்களுடைய பிரச்சனைகள் அவர்களை வழிநடத்துறதுக்காக அவர்கள் சார்ந்த பிரதிநிதிகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சட்டப்படி உள் வந்திருக்கு. அப்போ இதுக்கு அப்பால் இன்க்ளூசிவாக, அதாவது என்னென்றால் எந்த ஒரு அரசியல் குழுமமோ அரசியல் ஈடுபாடோ எந்த ஒரு பிரிவையும் வெளியில் விடாமல் மிகுந்த, அதாவது உள்ளீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால தான் கூட பிரதிநிதித்துவம் வந்திருக்கிறது, பலருடைய பிரதிநிதித்துவம் வந்திருக்கிறது. இதில் ஒரு சின்ன ஒரு சார்பு எதிரான கருத்து இருக்குது. ஒரு கருத்து சகலரையும் உள்வாங்கின பிரதிநிதித்துவம் இருக்குது. அதே நேரத்தில் சபைகளில் எந்த ஒரு கட்சியையும் பல இடங்களில், எல்லா இடமும் என்று இல்லை, பெரும்பான்மையான இடங்களில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பலத்தை பெறவில்லை. அதுவும் ஒரு இடத்துல பலவீனம் என்றும் எடுக்கலாம், பலம் என்றும் எடுக்கலாம். இல்லை, அதில் ஒரு இடத்துல கூடுதலான ஆசனங்களை, அதாவது வட்டார ஆசனங்களை பெற்ற கட்சியை விட குறைந்த ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய ஆனால் கூடுதலான வாக்கை பெற்றிருக்கிறவர்களுக்கு வீதாசாரம் கூடுதலான வாய்ப்பை கொடுக்கிறது என்பது ஒரு குறைபாடு இருக்கிறது. இல்லை, குறைபாடு இல்லை. அது சிறப்பம்சம் என்னென்றால், அந்த அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் 2 வகையான பிரதிநிதித்துவம் இருக்கிறது. 60% பிரதிநிதித்துவம் வட்டாரத்துக்குரியது. அப்போ சில இடங்களில் ஒரு கட்சி முந்தின பழைய முறைப்படி என்றால் எந்தெந்த வட்டாரத்தில் வென்றார்களோ அவர்களே எல்லா ஆசனத்தையும் எடுத்துடுவார்கள். சில சமயம் ஒரு கட்சி எல்லா வட்டாரத்திலையும் ஒரு 5-10 வாக்கால் தோற்றுருக்கலாம். அப்போ இங்கே வட்டார அடிப்படையில் வென்றவர்கள் இருக்க, வாக்கு அடிப்படையில் வட்டாரத்தில் வென்றதையும் வாக்கு அடிப்படையில் பிரித்து கொடுக்குற பொழுது அப்போ அந்த உண்மையான பிரதிநிதித்துவம் பெறும். அவரவருடைய வாக்கு பலத்துக்கு ஏற்ற அளவு பிரதிநிதித்துவம் கிடைக்குது. இதை விட இன்னும் ஒரு சிறப்பம்சம் உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கு என்னென்றால், வட்டார அடிப்படையில் நீங்கள் வென்று விகிதாசார அடிப்படையில் உங்களுக்கு உரிய வாக்கு கிடைக்காவிட்டாலும் அந்த ஆசனத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். உதாரணமாக வேலுன்னு பிரதேச சபையில் 20 வட்டாரம் தான் இருக்குது. இந்த முறை 23 பேர் வென்றிருக்கிறார்கள். அப்போ அதில் கருத்து என்னென்னால், வட்டார அடிப்படையில் வென்றிருக்கிறார்கள் மிக குறைஞ்ச வாக்குகளோடு. விகிதாசார அடிப்படையில் அவர்கள் வென்ற ஆசனத்துக்கு உரித்தானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் வட்டாரத்தில் வென்றபடியால் அவர்கள் அந்த ஆசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு நாங்கள் பேர் கொடுக்குறோம் ஓவர்ஹேங், தொங்கு ஆசனங்கள். அப்போ ஒரு சபைக்கு அங்கே இப்போ இருக்கிற தேர்தல் முறையின்படி எந்த ஒரு சபைக்கும் அந்த சரியான எண்ணிக்கை இல்லை. இப்போ யாழ்ப்பாணம் மாநகர 45 என்றால் சில சமயம் 47, 48 வரலாம். இப்போ வேலனுக்கு வரலாம். போன முறை கடந்த தேர்தலில் 2018 தேர்தலில் மலிகாமம் வடக்கில் 4 ஆசனங்களை தமிழரசு கட்சி கூடுதலாக பெற்றிருந்தது இந்த வட்டார அடிப்படையில். ஏனென்றால் எல்லா வட்டாரங்களும் ஒரே அளவு வாக்கு கொண்டதாக இல்லை. நான் இந்த வட்டாரத்தில் பிரித்தபடியாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வட்டாரமும் அது தனி உலகம் என்று நாங்கள் இருக்கிறது. அதுக்குரிய புவியியல், அதுக்குரிய வரலாறு, அதுக்குரிய பொருளியல், அதுக்குரிய சமூக பின்புலம், அங்கே இருக்கின்றவர்களுடைய உணர்வுகள், அதுகளை பார்த்து தான் ஒரு வட்டாரம் கிரியேட் பண்ணுவோம். அந்த வட்டாரத்தை கிரியேட் பண்ணுற பொழுது ஒரு தேவை கருதி நாங்கள் செய்வோம். உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் கதீட்ரல் வட்டாரத்தோடு திருநகர் திருநகரை சேர்த்தது. இப்போ திருநகர் யாழ்ப்பாண மாநகர சபையின் தூய்மை பணியாளர் கூடுதலாக வாழ்கிற இடம். அப்போ அவர்களுக்கு அவர்களுடைய குரலை கேட்பதற்கு ஒரு பிரதிநிதித்துவத்துக்காக நாங்கள் அந்த சிறிய வட்டாரத்தை கொடுத்தோம். அதே நேரத்தில் இப்போ ரெக்ளமேஷன் வட்டாரங்கள் அந்த குறுநகரில் அது 5000-6000 மக்கள் வாழ்கிற பகுதி.
அப்போ அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்குது. மேலதிக பிரதிநிதித்துவத்தை வீதாசார அடிப்படையில் அவர் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் கொடுத்தது. அப்போ வட்டார 2 விஷயம் இருக்குது. வட்டார அடிப்படையில் சிறிய வேறுபாடு இருக்குது வாக்காளர் எண்ணிக்கையில். இனி வாக்காளர் ஒவ்வொரு வட்டார இடத்துலையும் வாக்காளர்களுடைய வாக்களிக்கின்ற வீதமும் வேறுபடும். ஒரே அளவாக வராது. அதனால தான் சிறு சிறு மாற்றங்கள் வரும். ஆனால் ஒத்துமொட்ட நாங்கள் பார்க்குற பொழுது மக்கள் எந்த அளவுக்கு வாக்களிக்க பங்கு கொண்டார்களோ, கட்சிகள் பங்கு கொண்டார்களோ, அவரவருக்குரிய சக்திக்கேற்ப, அவரவருக்குரிய செல்வாக்குக்கேற்ப அவரவர்கள் தங்களுடைய பங்கை பெற்றிருக்கிறார்கள். முன்னைய தேர்தல்களில் இந்த பழைய 70ஆம் ஆண்டுகளுக்கு முன்ன தேர்தலில் வென்றவருக்கு எல்லாம், முதலாம் வந்தவருக்கு எல்லாம், 2ஆம் 3ஆம் 4ஆம் வந்தவருக்கு ஒன்றுமில்லை. இப்போ இப்போ இருக்கிற முறையில் விகிதாசார வட்டாரம் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இருக்குது, விகிதாசார அடிப்படையில் இருக்குது. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு சுயேட்சை குழுவும் அவரவருடைய செல்வாக்கும் அவர்களுடைய திறமை அவருடைய அந்த என்ன அவருடைய மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் அவருக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இந்த நேரத்தில் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக எல்லை நிர்ணயம் என்பது மிக முக்கியத்துவமாக இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கு. அதில் உங்களுடைய பங்கும் இருக்கிறது என்று நினைக்கின்றேன். இந்த எல்லை நிர்ணயம் தொடர்பாக அதில் என்னென்றால் இப்போ இந்த உள்ளூராட்சி மன்றத்திலேயும் தேர்தல் நான் பங்கு கொண்ட தேர்தல் நிர்ணயம் தான் இப்போ செயல்பாட்டுக்கு இருக்குது. வட்டார இது வீதாசாரம். அப்போ அதில் முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதம மந்திரி அவர்கள் எல்லாரும் இந்த இப்போ இருக்கிற அங்கத்தவர் எண்ணிக்கையை 8800 இருந்து 4400 அண்மித்ததாக குறைக்க வேண்டும் என்றும், இப்போ இருக்கிற எண்ணிக்கை அதிகரித்து போட்டு நின்றவர்கள். அப்போ நானும் அந்த கமிட்டியில் ஆரம்பத்தில் இருந்தேன். நான் அதற்கு உடன்படவில்லை. ஏன் நான் சொன்னேன் என்றால் 1953 இலங்கையினுடைய மக்கள் தொகை 8 மில்லியன் அல்லது 80 லட்சமாக இருந்த பொழுது 8800 உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் இருந்தார்கள். இன்று இலங்கையினுடைய மக்கள் தொகை 220 லட்சம் அல்ல 22 மில்லியனாக இருக்கிற பொழுது 800 சொச்சம் கூடி போயிட்டு வந்து நாங்கள் எப்படி ஏற்பது? 8 மில்லியனாக இருக்கிற போது 8000க்கு மேலே இருந்தது. இப்போ 22 மில்லியன். அது மாத்திரமல்ல, அன்றைய மக்களிலும் பார்க்க இன்றைய மக்களுக்கு பல தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், மின்சாரம், குடிநீர், திண்மக்கழிவு அகற்றல் போன்றவையெல்லாம் இப்போ மிகவும் இன்றைக்கு திண்மக்கழிவு அகற்றலாம் மிக மிக நெருக்கடி மிக்கதும் அதிக தேவைக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ மக்களுடைய நுகர்வு சக்தி அதிகரிச்சிருக்குது. மற்றது மக்களுடைய பழக்க வழக்கங்கள், மற்றது சந்தை பொருட்கள் எல்லாம் இந்த பேக்கேஜுகள் வரபடியால் பிளாஸ்டிக்குகள் அதெல்லாம் வருது. அப்போ அந்த முறையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்றால், பிறகு அவர்கள் ஒரு ஆணைக்குழுவை வச்சு அந்த ஆணைக்குழுவை வச்சு இந்த 4000 சொச்ச வட்டாரமாக பிரித்தார்கள். ஆர்பிட்டரி தன்னிச்சையாக பக்கத்தில் இருக்கிற 2 வட்டாரங்களை சேர்த்து. ஆனால் அரசியல் கட்சிகள் அது ஏற்கவில்லை. அதனால தான் நான் தப்பினது. இப்போ இருக்கிற முறை 18ஆம் ஆண்டு இருந்த முறை. அப்போ தப்பினது இதால் தான். அப்போ அது செய்திருந்தால் அங்கத்தோர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். சில இடங்களில் குறைக்கலாம். அது வேறு வழியில் செய்யணும். என்னோட உதாரணமாக கொழும்பு போன்ற நகரங்களில் ஒரே அளவு முறையில் பெரிய நகரங்களுக்கு வட்டாரங்களை நிர்ணயிக்க இயலாது. இப்போ நெடுந்தீவில் 9 வட்டாரம் இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு அவர்களுடைய கணக்கின்படி இங்கே கூட்டம்னா இங்கே எங்களுக்கு 150-200 வந்துடும். அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அளவுக்கு வட்டாரங்களுடைய எண்ணிக்கையை அந்த வேர்க்கபிள் அந்த செயல்படக்கூடிய முறையில் செய்ய வேணும். இப்போ கொழும்பு மாவட்டத்திலெல்லாம் 125 கொழும்பு நகரசபை 125 அங்கத்தவர் கூடி போயிட்டு.
அப்படி சில இடங்களில் குறைபாடுகள் இருக்கலாம் இல்லாமல் இந்த இப்போ இருக்கிற முறை குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு இப்போ ரத்னபுர மாத்தறை காலி மற்றது தென்னிலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவம் இந்த முறை மூலம் கிட்டினது. இந்த மாகாண சபை முறையில் இருக்கிற மாகாண சபையினுடைய எல்லை நிர்ணயம் தொடர்பாக பேசும். சரி, மாகாண சபையில் ஏற்கனவே 3 கட்டமாக வந்துட்டுது. முதலாவது, இப்பொழுது மாகாண சபை என்ன முறையில் தேர்தல் நடக்கிறது என்று இப்போ தற்பொழுது ஒன்றுமில்லை. ஆரம்பத்தில் இருந்த முறை ஒவ்வொரு நிர்வாக மாவட்டமும் ஒரு தேர்தல் மாவட்டம், 40,000 மக்களுக்கு ஒரு பிரதிநிதி, 1000 சதுர கிலோமீட்டருக்கு ஒரு பிரதிநிதி. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு அது சார்பாக இருந்தது. ஏனென்றால் 5 மாவட்டங்கள் இருந்தபடியால் அது ஒரு பிரச்சனையாக எங்களுக்கு இருக்கையில் கணக்காக வவுனியாவுக்கு 6, மன்னாருக்கு 5, முல்லைத்தீவுக்கு 5, கிளிநொச்சிக்கு 4, யாழ்ப்பாணத்துக்கு 17 கணக்காக இருந்தது. ஆனால் இப்போ கொழும்பு மாவட்டத்தை எடுத்திங்கன்னா கம்பாவுக்கு அந்த மாவட்டம் ஒரே லிஸ்ட்டில் 40 பேரை தெரிவு செய்வோம். கம்பகா மாவட்டம், கொழும்பு இன்னும் ஒரு 40, களுத்துறை இன்னொரு 20. அப்போ அதை தவிர்ப்பதற்காக சொன்னார்கள் 50% விகிதாசாரப்படியும் 50% தொகுதி அடிப்படையிலும் செய்வோம் என்று. ஆனால் அந்த தொகுதி நிர்ணயத்தில் நான் இருக்க இல்லை. தவலிங்கம் என்ற பழைய இப்போ தான் அவர் தான் அந்த ஆணைக்குழுவின் தலைவர். இந்த தொகுதி நிர்ணய ஆணைக்குழு அவர் தனி அங்கத்தவர் தொகுதி தான் தேவை என்று அவர் குறிப்பாக இந்த இன மத அதுகளை பார்க்காமல் செய்தார். அது முடிந்த பின்னர் சகல அரசியல் கட்சிகளும் அந்த அவருடைய தொகுதி நிர்ணயத்தை ஏற்கவில்லை. அவர் வேறு நியாயங்கள் சொல்லலாம், மக்கள் அந்த அரசியல் கட்சிகள் ஏற்கவில்லை. அதன் பின்னர் சபாநாயகர் ஒரு ரிவ்யூ கமிட்டியை வைத்தார். அதில் நான் அங்கத்தவராக இருந்தேன். அந்த ரிவ்யூ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்காவை தான் பொறுப்பாக இருந்தார். ஆனால் அந்த ரிவ்யூ கமிட்டி செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. ஆனபடி அதுவும் அந்த 1 மாத காலத்துக்குள்ளே அது கொடுக்க வேணும். அன்றைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கா அதில் அவசரம் காட்ட தேவை ஏதோ அப்படின்னு சொல்லி அதை காலம் கடத்தி விட்டார். அப்போ இப்பொழுது இருக்கிற முறைப்படி பாராளுமன்றம் அதுக்கு அடுத்து 4வதாக சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்தார். இந்த தேர்தலை ஆரம்பத்தில் இருந்த முறைப்படி நாங்கள் நடத்தலாம் என்று நடத்தியன்று அந்த பாராளுமன்றத்தில் அவருடைய தனிநபர் பிரேரணை வாசிப்புக்கு எடுத்து 2ஆம் 3ஆம் வாசிப்புக்கு எடுக்க போது அது அந்த சபாநாயகருடைய குறிப்பிலே இல்லாமல் அது எண்ணம் இருக்காக்கும் அது முற்றுப்பெறவில்லை. ஆனபடியாக இன்றைக்கு இருக்கிற நிலையில் மாகாண சபை என்ன முறையில் தேர்தல் நடத்தலாம் என்று ஒரு தீர்மானமும் இன்றைக்கு இல்லை. ஆகவே அடுத்து நடக்க இருப்பது மாகாண சபை தேர்தலால் என்று அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கூறினாலும் அந்த தீர்மானம் பாராளுமன்றத்திலே முற்றுப்பெறுகின்ற பொழுதுதான் அது நடைமுறை சாத்தியமாகும். இல்லை, அதாவது ஒரு சிறிய முறை என்பதிலே என்ன முறை என்றதில் இப்போ 2 முறை கொண்டு வந்து முதலாவது முறை 50 50 கொண்டு வந்து தொகுதி நிர்ணயங்கள் செய்யப்பட்டது. அது எல்லா கட்சியாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அரசாங்கத்துக்கு இருக்கிற நிலையில் அவர்கள் இந்த பழைய இப்போ இருக்கிற நிர்வாக மாவட்டங்கள் அடிப்படையிலேயோ அல்லது பெரிய நிர்வாக மாவட்டங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட வலயங்களாக பிரித்து அதன் அடிப்படையிலேயோ செய்யலாம். அப்போ அது செய்வார்கள் என தெரியவில்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பழைய முறைக்கு அவர்கள் செல்வார்கள். அதாவது நீங்கள் சொல்வது மாவட்ட ரீதியாக தேர்தல் அதான் இருந்தது. அப்போ
அப்போ எங்களை வடக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் 5 மாவட்டங்கள் இருக்கிறபடியால் இருக்கிறது. அநேகமான மாவட்டம் பல மாகாணங்கள், வடமேல் மாகாணம் 2 மாவட்டம், வடமத்திய மாகாணம் 2, ஊவா மாகாணம் 2, சப்ரகம மாகாணம் 2, மேல் மாகாணம், கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், மத்திய மாகாணம் 3 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன் தேர்தல்கள் நடக்கும். அப்படி இல்லாவிட்டால் புதிய முறை ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பார்களா இருந்தால் காலம் எடுக்கும். இந்த தேர்தலுக்கு பின்னராக தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளுடைய நிலைப்பாடு, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய களச்சூழலின் அடிப்படையில் எவ்வாறானதாக அமைய வேண்டும் என்பது உங்களுடைய அனுபவ ரீதியான பார்வை. தமிழ் தேசியம் வந்து இப்போ உதாரணமாக எல்லா கட்சி அநேகமான தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் தனிநாட்டு கோரிக்கையை அவர்கள் விட்டுட்டார்கள். அவர்கள் கடைப்பிடிக்க இயலாது, சட்டப்படியும் செய்யலாது. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எல்லாரும் சொல்வது ஐக்கிய இலங்கைக்குள், பிரிபடாத இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையிலான சமஷ்டி ஒன்றும் சொல்ல இல்லை. சிலர் சொல்கிறார்கள், சிலர் சொல்ல இல்லை. அதான் பிரிபடாத இலங்கை, வடகிழக்கு இணைந்த அதி உயர்வான அதிகார பரவலுடன் ஒரு கட்டமைப்பு தர வேணும். அப்போ இப்போ வந்து எங்களுக்கு அதிகார பரவல் சார்ந்து ஒரு மாகாண சபை கட்டமைப்பு இருக்கிறது. பிரதேச செயலகங்கள் நல்ல அதிகாரங்கள் கொண்ட சபைகளாக இருக்கின்றன. ஒரு சாதாரண குடிமகனுடைய பெரும் பகுதியான அரச சேவையை அண்மையில் பெறக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கிறது. இப்போ அது அதிகார பரவல். அதிகார பரவலில் நாங்கள் நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். அதிகார பகிர்வில் மாகாண சபை கட்டமைப்பு தந்தது. அது சிறப்பாக 37 வருஷமாக வந்துட்டு, 38 வருஷம், இப்போ 38 வருஷம் அது சிறப்பாக இயங்கவில்லை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து அதனுடைய நன்மைகளை சிங்கள அரசியல் கட்சிகளோ அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளோ அந்த நன்மைகளை சரியான முறையில் உணரவில்லை. மாகாண சபை வந்து சிங்கள மக்கள், இலங்கை மக்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் உபதேசிய மட்டத்தில் அபிவிருத்தியையும் பொறுப்பு கூறலையும் முன்னெடுக்கலாம். ஏனென்றால் எங்கள் உதாரணமாக இலங்கை என்றது உண்மை, அது ஒரு நாடு. ஆனால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பிரச்சினைகள் மத்திய மாகாணத்து பிரச்சனைகளும் முன்னுரிமைகள் வேறு. இப்போ எங்களுக்கு மீன்பிடி ஒரு பிரச்சனையாக இருக்குது. மத்திய மாகாணத்தில் கடலே இல்லை. அவர்களுக்கு தேயிலையா இல்லை அவர்களுக்கு மண்ணரிப்பு, வெள்ளப்பெருக்கு தான் முக்கியமாக இருக்குது. இங்கே எங்களுக்கு தண்ணி பிரச்சனையாக இருக்குது. அங்கே அவர்களுக்கு தண்ணி வெள்ளம்தான் கூட இருக்குது. அப்போ ஒவ்வொரு மாகாணத்திலையும் வெவ்வேறு பிரச்சனைகள் முன்னுரிமை. எங்களோட வடக்கு மாகாணத்தில் பாடசாலைகளுக்கு படிக்கிறதுக்கு பிள்ளைகள் பத்தாமல் இருக்குது. மேற்கு மாகாணத்தில் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் எடுக்கிறது இது பெரிய மாபெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த முறையில் மாகாண சபை செயற்பாடையும் பிரதேச செயலக செயற்பாடுகளையும் சிறப்பாக முன்னெடுப்பமாக இருந்தால், அத்துடன் அரசியல் யாப்பில் சொல்லப்பட்ட விடயங்கள், அதாவது சமத்துவம், சகோதரத்துவம், தனிமனித உரிமைகள், மொழி உரிமைகள், இப்படியான பலவற்றை அரசியல் யாப்பில் சொல்லப்பட்ட, அதாவது சுயகௌரவம், வேற்றுமைப்படுத்தாத தன்மைகள், அங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் உண்மையாக அமுல்படுத்தப்படுமா இருந்தால் பெரிய அளவு முன்னேற்றம் காணலாம். ஏனென்றால் அரசியல் ஜாப்பில் சிங்களமும் தமிழும் கூட இலங்கை நிர்வாக மொழி. 16வது திருத்தத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கு தமிழ் நிர்வாக மொழி. அதை விட 13வது திருத்தத்துக்குள்ளேயும் தமிழ் மொழி அம்பு. அப்போ இலங்கை முழுத்திலும் தமிழாக்கள் இருக்கிறான். தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிற முஸ்லீமோ, தமிழோ, மலையாள தமிழோ,
அப்போ இலங்கை முழுத்திலும் தமிழ் நிர்வாக மொழியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சட்டப்படி இருக்குது. அதை விட 44 பிரதேச செயலகங்கள் இருமொழி நிர்வாகம் மட்டும் அரசாங்கத்தால் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இல்லை. ஒருவர் தாய்மொழியில் கடிதம் எழுதினால் பதில் தாய்மொழியில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இல்லை. அப்போ நடைமுறையில் அதுகள் வருமாக இருக்குமா இருந்தால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள், மொழி பிரச்சனை, பண்பாட்டு பிரச்சனை, அவர்களுடைய வாழும் பிரதேசம், அவர்களுடைய தாயகம் என்ற ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையும் மாகாண சபை கட்டமைப்பும், அதை மாகாண சபை அல்லது மாகாண சபை மாதிரியான அதிகாரம் கொண்ட ஒரு சபை இருக்குமா இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கை மக்கள் எல்லாருக்குமே சிறப்பான. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த அரசியலமைப்பில் இருக்கின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி, இனிய திருத்தங்களில் வந்தவையாக இருக்கலாம், அல்லது அடிக்கடி செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் சரி, அமுலாக்கத்திலே தான் இங்கே பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. அமுலாக்கல் என்னென்றால் ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு சந்தேகமும் இருந்தது. ஆனால் அப்போ அந்த சந்தேகம் சச்சமயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. என்ன மாதிரி என்றால் 2 வகையான முறையில் குறைஞ்சண்டு போகுது. ஒன்று, எங்களோட நாடு சுதந்திரம் அடைந்து இப்போ 75 வயது ஒரு முதிர்ச்சி அடைஞ்சண்டு போகிறோம். அப்போ அதில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஓல்டர் த ஸ்டேட் கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி, கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி கிரேட்டர் த டெவல்யூஷன். ஒரு நாடு வயது கூடிக்கொண்டு போகிற பொழுது அது ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை அடைஞ்சு கொண்டு இருக்கும். எவ்வளவுத்துக்கு எவ்வளோ ஸ்திரத்தன்மை அடையுதோ அவ்வளவுத்துக்கு அது அதிகாரம் பரவும். சரியோ? அப்போ இப்பொழுது அதிகாரம் பரவ வேணுமென்ற கட்டாயம் இருக்குது. ஏனென்றால் அபிவிருத்தி அது மாத்திரமில்லை, இப்போ எல்லா நாடுகள்லையும் முக்கியமாக 2 சொல்லோடு தான் எல்லாரும் ஆட்சி புரிகிறார்கள். ஒன்று, எல்லாரையும் உள்வாங்கின அபிவிருத்தி, இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். ஒரு நாட்டில் ஆண்கள், பெண்கள், பல்வேறு இனப்பிரிவுகள், மதப்பிரிவுகள், மற்றது மாற்றுத்திறனாளி எல்லாரையும் உள்வாங்கின அபிவிருத்தி. 2வது ஸ்லோகன் ஒரு நாட்டில் எல்லா பிரதேசமும் அபிவிருத்தி, அது டிஸ்கிரிப்பன்சி இல்லாமல், அதாவது ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லா பிரதேசங்களும் அபிவிருத்தி அடைந்தால் பிரதேச ரீதியான ஒற்றுமையும் மக்கள் சார்ந்த ஒற்றுமையும் ஏற்படும். அப்போ எங்களுடைய பிரதேசம், குறிப்பாக வடக்கு மாகாணம், இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 4% தான் கொடுக்குது. மக்கள் தொகையிலையும் 5% தான் இருக்கிறது. ஆனபடியால் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் இப்போ முக்கியமான நிலைப்பாடு என்னென்றால், வடக்கு கிழக்கு பகுதியை அபிவிருத்தி செய்ய வேணும். வடக்கு கிழக்கு பகுதியில் இனக்குழும பரம்பல்களை மாற்றக்கூடாது என்ற அது ஒரு பாரம்பரியமாக நாங்கள் இருந்தது. அப்படி மாறினாலும் நீண்ட காலமாக சுயமாக மாறுவார். தெளிப்பாக இல்லாமல் தந்தை செல்வநாயன் அந்த காலத்தில் இருந்து நெடுக சொல்லி கொண்டு வந்தது என்னென்றால், அரச செலவில், அரச காணிகளில் பிற மக்களை கொண்டு வந்து குடியேற்றி அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களை சிறுபான்மையாகவோ அல்லது பிரச்சனை அது ஒரு அவர் தனிப்பட்ட முறையிலே 6வது இலங்கை முழுத்திலும் குடியேறி அது ஒரு நீண்ட காலத்தில் வார பொழுது அது சமூக ஒற்றுமையுடனும் சமூக மாற்றத்துடன் தானாக ஒரு சுயமான மாற்றத்துடன் ஏற்படலாம். அப்போ அந்த காலம் அவர்களை சீர் செய்யும். இப்போ கொழும்பில் இருக்கிற மாதிரி தமிழ் மக்கள் கொழும்பில் போய் எப்படி தங்களுடைய பணத்தோடு தங்களுடைய விருப்போடு அந்த இடங்களை கொள்வன செய்து வாழ்கிறார், அந்த மாதிரி அதே போல் இயல்பாக ஏற்படுவதை ஏற்றுக்கொள்வதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தந்தை செல்வநாயகன் சொன்னார், நீங்கள் செய்கிற மாதிரி எங்களுடைய பிரதேச காணியை வலிஞ்சு எடுத்து அவர்களை, உதாரணமாக நான் நெடுக்கு சொல்கிறது, இப்போ இலங்கையில் மகாவலி அபிவிருத்தி ஒரு தேசிய அபிவிருத்தி திட்டம்
10 லட்சத்துக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு நீர்ப்பாசனத்துக்கு கொண்டு வரப்பட்டு பெரிய குடியேற்ற திட்டங்கள் அமைக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் கூட எல் மகாவலி திட்டம் அமைக்கப்பட்ட பொழுது கூட வடக்கு மாகாண மக்களுக்கு ஒரு துண்டு காணி அவர்கள் கொடுக்க இல்லை. சிங்கள பிற இடத்து மக்களை தான் கொண்டு வந்து குடியேற்றினார்கள். அப்போ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதாவது ஒரு ஒரு தேசிய திட்டத்தில் பாகுபாடான ஒரு 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 சமூகம் ஒதுக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்துக்குள்ளேயே குடியேற்ற திட்டம் வந்த பொழுது அது எங்களுக்கும் சரி, அவர்களோடு கொஞ்சம் பேர் குடியேற்றினாலும் பெரும்பான்மையாக அந்த பகுதியில் குடியேற்றப்பட்டிருக்க வேணும் என்றது நிலைப்பாடு. அது வெளியோயா திட்டம் தனியாக அந்த சிங்கள மக்களை குடியேற்ற வேண்டும் என்று மாத்திரமில்லை, ஒரு புவிசார் அரசியல் பின்புலத்திலேயும் அது நடந்தது. வடகிழக்கு இடையாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நடந்தது. அதால் தான் நன்று. ஆனால் இந்த அதிகார பரவலும் அதிகார பகிர்வும் மிக மிக முக்கியம். இந்த நாடு முன்னேறணும் என்றால், ஏனென்றால் தேசிய மட்டத்தில் தேசிய மட்ட பிரச்சனைகள் பாஸ்போர்ட்டோ அல்லது வெளிநாட்டு வர்த்தகமோ வெளிநாட்டு உறவோ பாதுகாப்போ அதுகள் மத்திய அரசாங்கத்தை இருக்க வேண்டாம். நெடுந்தீவில் என்ன மாதிரி முன்னேற்றம் வேணுமெண்டா அவர்களுக்கு கொடுத்து விட, நீங்கள் டெவலப் பண்ணுங்க, உங்களோட வேலை வாய்ப்பை பெருக்கிறேன்டா, என்ன வழியாக பெருக்கிறேன்டா, அதுவும் கூட வேலை என்ன மாதிரி கொடுக்க வேணும். அப்போ அந்த பிரதேச அங்கே உலகம் முழுத்திலும் வளர்ச்சியடைந்த நாடுகளும் சரி வளர்முக நாடுகள்லையும் சரி பிராந்திய அபிவிருத்தி தான் இப்போ மிக முக்கியமானது. அந்தந்த பிராந்தியங்களில் என்னென்ன அபிவிருத்தியை மேற்கொள்ளலாம் அது அந்த மக்கள்கிட்டயே விட்டுடுறோம். நீங்களே செய்யுங்கள், நாங்கள் வேணுமெண்டா மேற்பார்வை செய்கிறோம், உங்களுக்கு உதவியை தாரோம், நீங்கள் செய்யுங்கள். அப்போ என்னுடைய பிரச்சனையை நான் கையாளுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் வரும். இது நீங்கள் அவர்கள் செய்து தாரது நாங்கள் ஏற்கணும் என்றால் அது எங்களுக்கு முரண்பாடும் பொருத்தப்பாடும் இல்லை. நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல எங்களுடைய சமூக அரசியல் தொடர்பாக மிக ஆழமாக மிக புலமையோடு மிக அனுபவத்தோடு பேசக்கூடிய ஒருவர். குறிப்பாக இன்றைக்கு உள்ளூராட்சி மன்றங்களாக இருந்தாலும் சரி மாகாண சபையாக இருந்தாலும் சரி இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் அதிகார பகிர்வு அதிகார கையளிப்பு என்ற கோணத்திலே பார்க்கிற பொழுது மிக ஆழமாக பல விடயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கின்றன, அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சில உரிமைகள் தொடர்பாக அல்லது அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை அமுலாக்கம் செய்வதில் கூட பல்வேறுபட்ட பாகுபாடுகள் காட்டப்பட்டதனுடைய விளைவைத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு இனமுருகலாக இன பிரச்சனையாக கண்டுபிடிக்கின்றோம். தந்தை செல்வநாயகம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்டது போல இயல்பாகவே மக்கள் தங்களுடைய பரம்பலை அல்லது தங்களுடைய குடியேறல்களை செய்கின்ற பொழுது எந்த முரண்பாடும் பெறாது. மிக உதாரணமாக குறிப்பிட்ட விஷயம், தென்பகுதியிலே தமிழ் மக்கள் எவ்வாறு குடியேறி இருக்கிறார்களோ அதுபோல் அது இயல்பாக நடைபெற வேண்டும், ஒரு அரச இயந்திரத்தோடு அது நடைபெறக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதை யதார்த்தமாக எடுத்து கூறியிருக்கின்றார். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகிறது மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வழங்கிய வாழ்நாள் பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் பாலசுந்தரம் பிள்ளையா அவர்களுக்கு தாய் தொலைக்காட்சி சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்ல நான் நடராஜா ஐங்கரன்.